இந்த தயால என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? என்னங்க பண்ணாரு? அது ஏன் கேக்குற? அவரால் 50 உயிர் போயிருக்கும். அந்த பழி நம்ம குடும்பத்து மேல வந்திருக்கும். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமா மாயா. அட பாவி, அந்த மனுஷனுக்கு நம்ம குடும்பத்து மேல ஏன் இவ்ளோ வன்மம்? அந்த ஆளுக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது மாயா. யார் வீட்டிலாச்சும் நல்லது நடந்துச்சுன்னு ஏன் பிடிக்கவே பிடிக்காது. அணுக்கும் சண்முகத்துக்கும் கல்யாணம் பண்ண சம்மந்தம் பேசியிருந்தாங்கல்ல, ஆமா. அது அந்த ஆளுக்கு பிடிக்கல. பொறாமப்பட்டு நம்ம குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. ச்சே, மனுஷங்களாம் இப்படியே இருப்பாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்காரே. ஆமா மாயா. சரி, சண்முகம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? எங்க அவன் இந்த கல்யாணத்துல விருப்பம் எல்லாம் நடமுடிக்கிறான். ஏன் அணுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு என்ன கசக்குதா? தெரியலையே. அவன் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சரி, உங்க மனசுல யார் இருக்கா? அடிக்கடி இந்த சந்தேகம் வேற உனக்கு வந்துருதா? என் மனசுல உன்னை தவிர வேற யார் இருப்பாங்க? நிஜமாவா? இதை நான் சொல்லிதான் நம்புவியா? இல்ல, அத உங்க வாயால சொல்லி கேக்குறதுல ஒரு சந்தோஷம். என் செல்ல குட்டியை விட என் மனசுல வேற யார நினைக்க போறேன்? ஐயோ, கதவு திறந்திருக்குங்க. அம்மா வந்துட போறாங்க. வந்தா வரட்டுமே. ஏய், ஏன் பொண்டாட்டிய கொஞ்சம் நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. சரி, விட்டுட்டேன். விடுங்கன்னு ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே விட்டுருவீங்களா? ஏண்டி மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு அப்புறம் ஏண்டி இப்படி பிகு பண்ற? அதெல்லாம் அப்படிதான்.